அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 புருஷர்கள் நிறைந்த ஒரு கூட்டத்தை அவர் போஷித்தார். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் சேர்க்கும் பொழுது 10-12,000 பேர் அதிலே போஷிக்கப்பட்டார்கள். அந்த அற்புதத்தை கண்ட அந்த ஜனங்கள் மறுநாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னை ஏன் தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அருமையானவர்களே, இன்றைக்கும் மனிதர்கள் தெய்வத்தை தேடுகிறதற்கான காரணம் இந்த உலக பிரகாரமான சில நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காகவே காணப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களும் கூட இந்த உலக பிரகாரமான நன்மைகளுக்காக, செல்வங்களுக்காக, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலைக்காக, சரீர சுகத்துக்காக தேடுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த உலகத்தின் காரியங்களுக்காக அல்ல, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம் என்று சொல்லுகிறார். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பிக்க வேண்டும். அருமையானவர்களே, நித்திய ஜீவனை ஆண்டவர் உயர்த்தி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகமும் இந்த உலக வாழ்க்கையும் நிலையில்லாதது, அழிந்து போகக்கூடியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற நித்திய ஜீவனோ அது ஒரு நாளும் அழியாதது, முடிவில்லாததா இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை மனிதர்களாகிய நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தார். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு பாவங்களுக்கு தக்கதான நமக்கு வரவேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே சுமந்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்கள், மனுஷகுமாரன் அதை உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, அதற்காகவே நியமிக்கப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை நித்திய ஜீவனுக்கு, அதாவது முடிவில்லாத சொர்க்கலோக வாழ்க்கைக்கு கொண்டு போவதற்காக, தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி கொள்வதற்காக குமாரனாகிய கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். விசுவாசிக்கிற எல்லாருக்கும் பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் இலவசமாய் வழங்குகிறார். நீங்களும் விசுவாசத்தின் மூலமாய் அந்த மன்னிப்பை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. ஆமேன். நன்றி.